யோவான் 3 அதிகாரம் 16 வசனம். யோவான் 3 அதிகாரம் 16 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்திலேயே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிறந்த ஈவு ஒன்று உண்டு என்றால் அது நித்திய ஜீவன். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக அநேக ஈவுகளை வைத்திருக்கின்றார். அதில் முக்கியமான ஒரு ஈவுதான் நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவன் என்றால் என்றென்றும் அழியாதது பிரைசலா என்பது அவருடைய அர்த்தமாகும். என்றென்றும் நித்திய ஜீவனுக்கு அழிவே இல்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நித்திய ஜீவன் என்ற வார்த்தை மிக மிக ஆழமானது. ஆழமான ஒரு வார்த்தை நித்திய ஜீவன். அது கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்லக்கூடிய கிருபையை குறிக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலக பிரகாரமான எல்லோரும் சரீரத்துள்ள ஜீவனைத்தான் ஜீவன் என்று நினைக்கிறார்கள். இதய துடிப்பு நின்று போனால் ஜீவன் போய்விட்டது என்று நினைக்கிறார்கள். அது உண்மைதான். ஆனால் ஆத்மாவில் உள்ள ஜீவனை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். விலக்கப்பட்ட கனியை புசித்ததினால் ஆண்டவர் சொன்னார், அந்நாளில் நீ சாகவே சாவாய் என்று. விலக்கப்பட்ட கனியை புசிக்கும் நாளில் நீ சாவே சாவாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் ஆதாம் 930 ஆண்டுகள் பூமியிலேயே உயிர் வாழ்ந்தார். சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொன்னது சரீர மரணத்தை அல்ல, ஆத்துமா மரணத்தை குறித்து இங்கு செல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமைப்பட்டு தேவன் கொடுத்த ஆளுகையும் அதிகாரத்தையும் இழந்தவனாக சமானமற்ற நிலையிலேயே அழகான ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டான். தேவன் கொடுத்த ஆளுகையும் அதிகாரத்தையும் தெய்வீக சமானத்தையும் இழந்தவனாக தேவனுடைய அன்பிலிருந்து அவன் மாற்றப்பட்ட வேளையிலேயே வேனையோடு பாரத்தோடு கவலையோடு இருக்கின்ற மனுகுலத்தை ரட்சிக்கும்படியாக வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் பாவத்துக்கு அடிமைப்பட்டு அலைந்து திரிகிறானே என்று நினைத்து மறுபடியும் மனுகுலத்தை ரட்சிக்கும்படியாக பாவமறியாத பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலேயே இறங்கி வந்தார். நாட்களே உலகமெங்கும் சிலுவை தியானத்தை பற்றி எல்லா சபைகளிலும் தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு புரியாத இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், எதற்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட நோக்கம் என்ன என்று அநேகர் இன்று புரியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாவம் செய்ய ஆத்துமா சாவும் என்று எசேக்கியேல் 18:20 சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இது ஆத்மா மரணத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவம் செய்தபடியினாலேயே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தபடியினாலேயே தேவனுடைய அன்பிலிருந்து தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து தேவனை விட்டு தூரம் போக வேண்டிய சூழ்நிலை, தேவனை விட்டு தூரம் போன வேளையிலேயே வாழ்க்கையிலே சமானத்தை சந்தோஷத்தையும் இழந்தவனாக அலைந்து தெரிய வேண்டிய சூழ்நிலை மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் ஒன்றுதான் மரித்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியது. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க போதுமான தேவன். ஒரு மனிதனை மீட்க வேண்டும் என்றால் அவருடைய பாவத்திலிருந்து பாவ பழக்க வழக்கிலிருந்து மீண்டெடுக்க வேண்டும் என்றால் அவன் வருகின்ற சிக்ஷையிலிருந்து
மீண்டெடுக்க கூடியதான் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த இரத்தம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய்ந்த ஆத்மாவிலேயே மீண்டும் வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டு வருவது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் ஒன்றுதான். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய்ந்த ஆத்மாவிலேயே மீண்டும் வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொடுக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த இரத்தம் ஒன்றுதான். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நித்திய ஜீவன் என்பது மரணமில்லாத ஒரு பேரின்ப வாழ்க்கையை குறிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நித்திய ஜீவனை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜீவனை அடையும்படியாக வாஞ்சிக்க வேண்டும். அதற்காக பிரயாசப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாக உலகத்தில் அன்பு கொண்டார். நம்மை நேசித்தபடினாலேயே, நம்மை ரட்சிக்க சித்தம் கொண்டபடினாலேயே, நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக விரும்பினபடினாலேயே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இந்த உலகத்திலேயே அனுப்பினார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த உலக அனித்தியமான உலகம், இன்று காணப்படுகின்ற உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழும்போது எப்படியாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாக்க பிரயாசப்பட வேண்டும். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் கடந்த வேளையிலேயே நான் சோர்ந்து போகக்கூடாது. ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்ம ஜெயம் கொடுக்க போதுமான தேவன். அதற்கு விசுவாசத்திலே நிலைநின்று போராட நாம் கடமைப்பட்டவர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கிற வேளை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணோமாய் இருக்கிறாய். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஒரு நல்ல போராட்டத்தை போராடும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் கடந்து வரும், பிரச்சனைகள் கடந்து வரும், பாரங்கள் கடந்து வரும், வேதனைகள் கடந்து வரும். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவனை ஆராதித்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலேயே, தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலேயே, அழைக்கப்பட்டு வேர்பிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயே, புதிய ஏற்பாட்டு காலத்து அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலேயே, விசுவாசியுடைய வாழ்க்கையிலேயே, சபையிலேயே அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் கடந்து வந்தது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திற்காக தைரியமாக போராடினார்கள். நாமும் போராட கடமைப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இது நல்ல ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை போராடினால் மாத்திரமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். விசுவாசத்தில் வருகின்ற போராட்டத்தை போராடினால் மாத்திரமே நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளை, அதற்காகவே நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலேயே மீண்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். யோவான் 17:3 படிக்கிற வேளையிலேயே, யோவான் 17:3, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்றவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற நித்திய ஜீவன்
உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். இயேசு கிறிஸ்துவை அறிகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 5, 12, 13 ஆகிய வசனங்களை படிக்கிற 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை படிக்கிற வேளையிலேயே குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் உள்ள. பாருங்கள், வேதத்தின் பல ரகசியங்கள் இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது. குமாரனை உடையவன் யார்? இயேசு கிறிஸ்துவை உடையவன். அவன் ஜீவனுடையவன், நித்திய ஜீவனுடையவன். யார் யார் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரோ, யார் யார் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனுடையவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குமாரன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், இயேசு கிறிஸ்துவோட உள்ளத்தில் பிறக்காதவர்கள் அவர்கள் நித்திய ஜீவன் இல்லாதவர்கள் என்று தேவனுடைய வசனம் திட்டம் தெளிவாக போதிக்கின்றது. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 13ஆம் வசனம், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் அநேக நிருபங்களிலேயே இந்த காரியத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். இங்கே யோவான் இவனமா சொல்லுகிறான், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். வேற யாருக்கும் அல்ல, சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்ட தேவ வசனங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் நாம் வேத வசனங்களை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 5:20 படிக்கிற வேளையிலே 1 யோவான் 5:20, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். கரங்களில் தேவனை துதிப்போம். நித்திய ஜீவன் என்றால் என்ன? பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். நமக்கு புத்தியை ஆண்டவர் அந்த தெய்வீக ஞானத்தினால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். நாம் யாருக்குள் இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவருக்குள் இருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனமாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதகுலம் ரட்சிக்கப்பட வேறு எந்த நாமம் இல்லை. வேறு யாரும் மனுஷன்
ரட்சிப்புக்காக, மனுஷனுடைய ரட்சிப்பாக கல்வாரி சிலுவையிலேயே மரித்தது கிடையாது. ஆமென். பாவமறியாத பரிசுத்தம் உள்ள தேவன் உடைய கடைசி இரத்தமும் நமக்காக சிந்தினார். கல்வாரி சிலுவையில் அண்டே வருகின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எப்பேற்பட்ட பாவம் செய்தவனாக இருந்தாலும் உடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் மாற்றுவார். உடைய பாவம் இரத்தாம்பர சோப்பு போல இருந்தாலும் அதை பஞ்சை போல மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சத்தியமுள்ள தேவனை நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறிய வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிய வேண்டும். அதற்காக ஆண்டவர் நமக்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம். யாருக்குள் நாம் இருக்கிறோம்? சத்தியமுள்ள தேவனுக்குள், குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், இவரே உலக இரட்சகர், இவரே நம்முடைய இரட்சகர், இவர்தான் மெய்யான தேவன். இவர் சர்வத்தையும் படைத்த வரப்போகின்ற மேசியா, நம்முடைய மணவாளன், அவர் ராஜாதி ராஜா, இவரே சர்வவல்லமையுள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 6ஆம் அதிகாரம் 68, 69 ஆகிய வசனங்களை படிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 68, 69. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஆண்டவரிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு, சத்திய வசனங்கள் உண்டு, அன்பின் வசனங்கள் உண்டு, நற்செய்தி பிரைஸ் ஆண்டவரிடத்தில் உண்டு, மனம் திரும்பல் கேட்ட வசனங்கள் உண்டு, இரட்சிப்பு கேட்ட வசனங்கள் உண்டு, பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய வசனங்கள் உண்டு. ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடத்தில் உண்டு. சத்திய ஆவியானவருக்குள்ளாக நாம் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்வார்? ஆண்டவர் வழி நடத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் அறிய வேண்டிய விதத்தில் தேவனை அறிகிற வேளையிலேயே நம்முடைய வாழ்க்கையில விடுதலை நிச்சயம் அனுபவிக்க முடியும். நம்மை நாம் எவ்வளவுக்கு ஆண்டவர் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு வேத சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. நான் அநேக தடவை வேத புஸ்தகத்தை படித்திருக்கிறேன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் படித்திருக்கிறேன் என்று இருந்தால் போதாது. ஆவியானவர் சத்திய வசனங்களின் உள்ள ஆண்ட சித்திக ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நாங்கள் எங்க போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள், எங்களுக்கு தேவையான வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. எங்கள் தேவையான நல்ல வசனங்கள், எங்களை வழிநடத்தக்கூடிய, எங்களை பலப்படுத்தக்கூடிய, எங்களை சக்திப்படுத்தக்கூடிய, எங்களை சோர்வுகளை மாற்றக்கூடிய, எங்களை பிரச்சனைகளை மாற்றக்கூடிய, எங்களை வேதனைகளை மாற்றக்கூடிய, அந்த நிந்தனைகளை மாற்றக்கூடிய, எங்களை ஜீவன் கொடுக்கிற நித்திய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே ஆண்டவரே. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஹல்லேலூயா. நமக்கு தேவையானது எல்லாம் ஆண்டவரிடத்தில் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று
நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்வோம். இந்த அறிவு நமக்கு தேவை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. சீமோன் பேதுரு அவரை கூட நடந்தவன், அவரை கூட ஊழியம் செய்தவன். பிரைசலா, இந்த அறிவு நன்கு அறிந்திருந்தான். இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் அவர் எப்பேற்பட்டவர் என்பதையும் அறிய வேண்டிய விதத்தில் அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று. ஹல்லேலூயா. நீ சாதாரணமான மனுஷன் அல்ல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றார். ஹல்லேலூயா. இந்த அறிவு தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். யோவான் 6:63 படிக்கிற வேளையிலேயே ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்வோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாத அந்த மாம்சத்தை வைத்து மனுஷன் என்று மேன்மை பாராட்ட அநேக காரியங்களை அது செய்வன் இது சென்றுவான். இது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியே நமக்கு ஜீவன், ஆவியே நமக்கு பலன் கொடுக்கிறது, ஆவியே நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனும். தேவனுடைய வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனுமாயும் நமக்கு பலன் கொடுக்கின்ற, நம்ம சோர்வுகளை மாற்றுகின்ற, நமக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற, நமக்கு விசுவாசத்தை கொடுக்கின்ற, நம்மை பலப்படுத்துகின்ற, நம்மை சக்திப்படுத்துகின்ற தேவனுடைய வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்வோம். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட பரிசுத்த வசனங்கள் தேவ ஆவியினாலேயே பல நேரங்களில் தேவ ஆலோசனைப்படியாக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் ஒருவர் எழுதி அநேக நூற்றாண்டுகள் ஆண்டு பின்பு வேறொரு எழுதின 66 புத்தகங்கள் அடங்கிய பரிசுத்த வேதாகமம் ஒவ்வொரு வசனங்களும் அது ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து கிடக்கின்ற ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியது தேவனுடைய வசனம். அதுதான் சத்திய வசனம், அதுதான் ஜீவனுள்ள வசனம், அது பரிசுத்தமுள்ள வசனம், நாம் படிக்கின்ற வசனம், நாம் தியானிக்கின்ற வசனம், நாம் கேட்கின்ற வசனம், நாம் விசுவாசிக்கின்ற வசனம். இது ஜீவனுள்ள சத்திய வசனம். இது ஒருபோதும் மாறிப்போவதில்லை. வானம் மாறிப்போகலாம், பூமி மாறிப்போகலாம், தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் எந்த மாற்றம் இல்லவே இல்லை. அது மாறிப்போது இல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 3:36 படிக்கிற வேளையிலேயே யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவன் உடையனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ நித்திய ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். ஆமென். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கிறது. சத்திய வசனத்தை கேட்டும் குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், விசுவாசியாதவன், அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை. அவன் தேவனுடைய கோபாக்கினி அவன் மேல் இருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. பல தடவை வேத வசனங்களை கேட்டும் 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 அநேக செய்திகளை கேட்டும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவனிடத்தில் தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசம் ஒரு தெய்வீக சக்தியாகும்.
அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த விசுவாசத்தின் மூலமாக பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தின் மூலமாக அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் சொல்லி விசுவாசித்தால் மாத்திரமே நீ தேவனுடைய ஆண்டவரிடத்தில் ஏதாவது நன்மைகளையோ ஆசீர்வாதங்களையோ அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், ஆண்டவர் என் குடும்பத்துக்கு கொடுப்பார், ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பார், ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற போதுமான தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கிற வேளையிலேயே ஹல்லேலூயா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தங்களை வேதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். வேறு யாருக்கும் அல்ல, அழைக்கப்பட்டு வேர்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலேயே அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனமாகிய ஆண்டவருக்கு ஆவியானவர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களையும் நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார் வேத புஸ்தகத்திலே. அதை படித்து தியானித்து இந்த வாக்கு தத்தங்கள் என்னுடையது, என்னுடைய குடும்பத்துக்குரியது, என்னுடைய பிள்ளையத்துக்குரியது என்று நாம் விசுவாசிக்கிற வேளையிலேயே வாக்கு தத்தங்களுடைய வசனத்தின் வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைவேறும். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. யோவான் 6 அதிகாரம் 40 படிக்கிற வேளையே யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்லை, பிரைஸ் தி லார்ட், அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய என் பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்வோம். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 6:47 படிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அவர் பொய் சொல்ற தேவன் அல்ல, மனம் மாறுகிற தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் வசனத்தின் படியாக தேவனை ஆசீர்வதிக்க போதுமான தேவன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நித்திய ஜீவனை தடுக்கக்கூடிய ஒரு கொடிய வல்லமை அது பாவம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், நமக்கு ஜீவன் கொடுக்கிற தேவன். யோவான் 10:10 படிக்கிறவே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரான், நான் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். திருடன் எதற்காக? திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். ஆமென். இயேசு நான் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறேன். அந்த ஜீவன் பரிபூர்ணமாக இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருடன் திருடுகிறவன், அவன் கொல்லுகிறவன், அவன் அழிக்கிறவன், வேறு ஒன்றுக்கும் வர. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறார். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன் என்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாட்களிலேயே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நித்திய ஜீவன் அருமையானது, விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த நித்திய ஜீவனை பரிசுத்தத்தோடு பாதுகாக்க நாம் கடமைப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6:22 படிக்கிற வேளையிலேயே ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உண்டாது கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இப்பொழுது
நீங்கள் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு நிறுவனம் இவனும் எழுதுகிறார், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பின்பு, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, நீ சுதந்திரர், பாவத்துக்கு அடிமை அல்ல, சாத்தானுக்கு அடிமை அல்ல, அந்தார கிரியைகளுக்கு அடிமை அல்ல, இச்சையின் கெடுதலுக்கு அடிமை அல்ல, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய அடிமைகளான நான் இப்படி யாருக்கு அடிமை? தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, அவருடைய வசனத்துக்கு அடிமை. பிரைஸ் ஆனபடியினாலே பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்துக்கு அடிமையானபடினாலேயே வசனத்தின் மூலமாக உள்ள சுத்திகரிப்பு, வசனத்தின் மூலமாக உள்ள விடுதலை, பிரைஸ் தி லார்ட், அது பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்வோம். ஹalleluya. வசனம்தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நம்மை சுத்திகரிக்கிறது. வசனம்தான் நம்மை பரிசுத்தப்படுத்துது. வசனத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை என்ன செய்கிறார்? சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறார். கரங்களை துதிப்போம். ஹalleluya. நித்தியத்தை பெற விரும்புகிறவர்கள் பாவத்தையும் உலக இச்சைகளையும் மாம்சத்தின் கிரியைகளையும் தங்களை விட்டு அப்புறப்படுத்தி புடமிட்டப்பட்ட பரிசுத்தவான்களாக ஒவ்வொரு நாட்களிலும் நாம் காணப்பட வேண்டும். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலேயே அநேக பாவ கரைதிரைகள் நம்முடைய வாழ்க்கையிலேயே படக்கூடும். ஆகையால் ஒவ்வொரு நாட்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய கிரியையின் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாக, நம்முடைய பார்வையின் மூலமாக வருகின்ற எல்லா பாவங்களுக்காகவும் அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலேயே ஜெபித்து பரிசுத்தமாக்குதலை நாம் வசனத்தின் மூலமாக நம்மை கழுகும்படியாக சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலேயே ஆண்டவரை வசனத்தின் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்குற நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம். ஹalleluya சொல்வோம். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆழமான பரிசுத்தத்திற்கு நாட்கள் நம்மை ஒப்புக் கொடுக்க கடமைப்பட்டவர்கள். 2 கொரிந்தியர் 7:1 படிக்கிற வேளையிலேயே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுதியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாட்களை நாம் பரிசுத்தப்பட வேண்டும். சுருக்கமாக சொன்னால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேத வசனங்களை படித்து கற்பனைகளை கைக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலேயே முழுகு ஞானஸ்நானம் எடுத்து பிரைஸ் சபை ஆராய்ச்சியில் பங்கெடுத்து திருவிருந்து ஆராய்ச்சியில் பங்கெடுத்து அடிസ്ഥാன உபதேசத்தில் ஜீவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், பாதுகாக்க முடியும், வசனத்தின்படி வாழ முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதற்காக நம்மை என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்திலேயே ஒப்பு கொடுக்க வேண்டும். யோவான் 6:54 படிக்கிற வேளையிலேயே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அநேக ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த பின்னர் திருவிருந்தில் பங்கெடுக்க மாட்டார்கள், மாறியிருப்பார்கள். அப்படி அல்ல, என்னை தின்கிற என் மூலமாக ஜீவிப்பு. ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் மூலமாக நாம் ஜீவிக்க வேண்டும். அதற்காக இந்த திருவிருந்தாரில் பரிசுத்த பந்தியிலேயே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பங்கெடுக்க வேண்டும். ஏதாவது குறைகள், குற்றங்கள், பாவங்கள் உண்டென்றால் அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த பந்தியிலே ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் பங்கெடுக்க வேண்டும், மாறி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அவரை நாம் பங்கெடுத்தால் மாத்திரமே பிரைஸ் அவரோடு பங்கு உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. யோவான் 3:16 படிக்கிற வேளையிலேயே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டுப்போக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்புவார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். கல்வாரி சிலுவையிலேயே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்மை ரட்சிக்கும்படியாக, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, அவருடைய பிள்ளையாக மாற்றும்படியாக அவருடைய பரிசுத்த இரத்தம் கல்வாரி சிலுவையிலேயே சிந்தப்பட்டது. கடைசி துளி இரத்தம் வரையில் நமக்காக சிந்தினார். தேவனுடைய பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சித்தத்திற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய மாம்சம் அப்பம் பிற்கிறது போல் பிற்கப்பட்டது. யாருக்காக? உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக,
உடைய வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிய தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டான். நாம் கேட்ட வசனத்தின் முடியாது தேவனமே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக கண்களை முடியவிப்போம். எல்லாம் தேவனை சோத்தரிப்போம், எல்லாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் தேவனை சோத்தரிப்போம், எல்லாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே கர்த்தாவே, அருமையாண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலையிலே சபையாக சேர்ந்து பாடியமை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாக, உடைய மாற்றமில்லாத வல்லமையான வசனத்தை தியானிக்கும்படியாக அந்த நல்ல பாக்கியத்துக்கு நன்றி சொல்கிறேங்க தாவே. சபையான் குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்புவித்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த வார்த்தை பிள்ளைகள் போகிறவர வழியாத்திரையிலே, வேலை செய்ய இடங்களே, பிள்ளைகள் படிக்கிற குடும்ப வாழ்க்கையிலே அன்பு கரங்கூட இந்த யாருக்கு எந்த திங்கும் எல்லாருங்க தாவே. இயேசு ரத்த கூட்டங்கள் வேலடித்து முத்திரையிட்டு பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறேங்க தாவே. பிள்ளைகள் பல இடங்கள் பல தேசங்களில் இருக்கிறார்கள். இருக்கிற தேவன் பாதுகாத்து வழிநடத்துகிற விஷயமாக நரேஸ்வர் குடும்பத்தை உடைய கருத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. கடந்த 4 வருஷ காலமாக உங்களோடு சேர்ந்து போய் துதிக்கும் ஆராதிக்கும் தேவன் கிருபை கொடுத்தேரே. உங்களுக்கு நன்றி அப்பா. ரிட்டைர்மெண்ட் ஆகி கத்தாவே பெங்களூர் பட்டணத்திலே கத்தாவே அது குடியிருக்கிற வேளையிலே ஆண்டோடைய கரம் கத்தாவே குடும்பத்தோடு கூட இருந்து நாட்களை கத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஆவிக்குரிய சபை கிடைக்கும்படியாக, குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாது, குடும்ப வாழ்க்கை தலைமுறை தேவன் ஆசீர்வதி நல்ல சாட்சியை கேட்கொண்டு கிருபையாக ஆண்டவர் கிருபை கொடுக்க முடியாது. நம்முடைய கருத்துழைப்பு நாங்கள் சபையாக சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புறங்க தாவே. தேவக்குறை கூட இருக்க அடிக்கடி பட்டணத்தில் வந்து சேர்ந்துமை ஆராதிக்க முடியாது. ஆண்டவர் பாக்கியம் தரும்படியாக செவிக்கிறேன். சபையை முற்றிலுமாக தாழ்த்துறங்க தாவே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பசுத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஐக்கியமும் நாம் சாக்கால் இப்பொழுது எப்பொழுதும் நாம் கேட்ட வசனம் உண்டாயிருப்பதாக. ஆமீன். நம்முடைய கரங்கள் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை காலை 8 மணிலிருந்து 10 மணி வரை ஆராதனை உண்டு. எல்லோரும் மறுபடியாக போட்டு கேட்டுக்கிறேன். காட் பிளஸ். தேவன் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.